தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் கன்னி ராசியில் பிறந்த நண்பர்களே, களத்திர சனி, கர்மத்தில் குரு, காரியம் இனி நடக்குமா? அது ஜெயிக்குமா? நிச்சயமாக நடக்குங்க. வீரியமும் உண்டு, வெற்றியும் உண்டு உங்கள் காரியத்தில். கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு முட்டுக்கட்டைகள், தடைகள் விலகி இனி முயன்ற விஷயத்தில் எல்லாம் ஜெயம் நிச்சயம். அதை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். பதிவினை முழுமையாக பாருங்கள். பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கன்னிராசியில் பிறந்த நண்பர்களே, காலங்களாலும் கிரகங்களினாலும் கொடுக்க முடியாத விஷயத்தை தெய்வம் நிச்சயமாக கொடுக்க முடியுங்க. அப்படிப்பட்ட கடவுளின் கருணையால் இந்த கன்னிராசியில் பிறந்த உங்களுக்கு கடந்த வருடங்களாக ஜென்மத்தில் கேது அமர்ந்து உங்களை படாத பாடுபடுத்தி இருப்பார். ஞானம், மோட்சம் என்று அனைத்து விதமான விஷயத்திலும் சாதகமாக இருந்தவர் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய எந்த ஒரு காரியத்தையும் நடக்க விடாமல் தடுத்து இருந்திருப்பாரு. காரணம், இந்த ஜென்மக்கேது முட்டுக்கட்டை, காரிய தடை, அனைத்து விஷயத்திலும் பிரச்சனை, இதெல்லாம் பார்த்துருந்துருப்பீங்க. இந்த கேது பகவான் மே மாதம் விலகுகிறார் ஜென்மஸ்தானத்தை விட்டு. அதற்கு பிறகு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் இந்த கன்னி ராசியில பிறந்த உங்களுக்கு நடக்குங்க. அதிலும் குறிப்பாக இந்த சனி மற்றும் குரு இவங்க தரக்கூடிய நல்ல பலன்களை பத்தி பார்த்துடலாம். அது கேந்திர யோகம்ங்க. ஏன்னா உங்களுடைய 7ஆம் வீட்டுல சனி பகவான் இருக்காரு. அவர் மார்ச் 29ஆம் தேதி கும்பராசியிலிருந்து விலகி மீன ராசிக்கு வந்துட்டாரு. அப்ப களத்திர சனியாக இருக்கிறார். அப்ப கன்னி ராசியில பிறந்தவங்களுக்கு திருமணம், வாழ்க்கை துணை, இந்த விஷயத்திலெல்லாம் இருந்து வந்த பிரச்சனை நீங்கும். சரிங்களா? அடுத்ததா பார்த்தோம்னா, முக்கியமாக வாழ்க்கை துணையிடம் மறைத்து வைத்த விஷயம் ரகசியம் இருந்துச்சுன்னா அது பெரிய பிரச்சனையாக ஏற்படுத்தி கொடுத்துடும். அதில் மட்டும் கவனம் தேவை. அதே போல வேலை நிமித்தமாக, தொழில் நிமித்தமாக வேறு இடத்துக்கு சென்று உங்க துணையை விட்டு விலகி இருக்கக்கூடிய சூழல் உருவாகும். அதுவும் நல்லதுக்கு தாங்க. எப்படி இருந்தாலும் திருமணம் என்பது நடந்திடும், கவலை வேண்டாம். 7ஆம் வீட்டில் சனி பகவான். அப்ப புதிய நட்பு அல்லது நீண்ட கால தொடர்புல இல்லாம இருந்த பழைய நட்பு இவங்க மீண்டும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. பழைய தொழில், பழைய நட்பு, பழைய பார்ட்னர்ஷிப் இதெல்லாம் மீண்டும் கிடைக்கும். அதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. பழையது கிடைக்க வாய்ப்பு இருக்கு. பழைய சொத்து கிடைக்க வாய்ப்பு இருக்கு. பூர்வீக சொத்து பிரச்சனை தீருங்க. பங்காளி சண்டை ஒரு முடிவுக்கு வரும். கர்மத்துல குரு பகவான் இருக்காரு 10ஆம் வீட்டுல. குரு பகவான் மே மாதத்திற்கு பிறகு ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு மாறுறாரு. அப்ப கர்ம குருமாக உங்க வாழ்க்கையில நடக்க வேண்டிய காரியங்களை நடத்தி கொடுக்க போறாரு. உங்களுக்கு குழந்தை பாக்கியம் வேண்டுமா? கிடைக்கும். உங்களுக்கு திருமணம் நடைபெறணுமா? நடக்கும். உங்களுக்கு கூட பிறந்தவங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல விஷயம், திருமணம் போன்ற காரியங்கள் அதெல்லாத்தையும் நீங்களே நடத்துவீங்க. அல்லது உங்க பிள்ளைங்களுக்கு நல்லது செய்வீங்க. அப்ப கர்மா, கடமை இவற்றையெல்லாம் இந்த வருஷம் தீர்த்து முடிக்க போறீங்க. முக்கியமாக இதை செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு தெளிவு, ஒரு மனநிறைவு உங்களுக்கு வருங்க. குறிப்பாக சனி பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய மீன ராசிக்கு 4ஆம் வீடு தான் இந்த மிதுன ராசி. அதுல குரு பகவான் இருக்காரு. அதுபோல இந்த குரு அமர்ந்திருக்கக்கூடிய மிதுன ராசிக்கு 10ஆம் வீடு தான் மீனம். அதுல தான் இந்த சனி பகவான் இருக்காரு. அப்ப இந்த கேந்திர அமைப்பால சனி மற்றும் குரு அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வாய்ப்பால இதுல இன்னொரு கேந்திர ஸ்தானமான 4ஆம் வீடு தனுசு ராசி, அதுல சனி பார்வையும் கிடைக்குது, குருவினுடைய 7ஆம் பார்வையும் கிடைக்குது. அப்ப கன்னி ராசியில பிறந்தவங்களுக்கு நிச்சயமாக இந்த 4 விஷயத்துல நன்மைகள் நடக்குங்க. ஜென்மத்தை விட்டு கேது விலகுவதால உடல் ரீதியாக, மன ரீதியாக நோய் பிரச்சனை, மன அழுத்தம் நீங்கும். அடுத்தது சொத்து தகராறு, சொந்த வண்டி வாகனத்துல பிரச்சனை, இதெல்லாம் தீரும். வாழ்க்கை துணை, நட்பு ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனை தீரும். வேலையில நன்மைகள் நடக்குங்க. அப்ப பதவிக்காக, பெரிய வருமானத்திற்காக இருக்கக்கூடிய வேலையை விட்டு போயிடாதீங்க. வேலை தொழிலை மாற்ற வேண்டாம். இதெல்லாம் மட்டும் கவனம் தேவை. ஆக மொத்தம் களத்திர சனியால காரியங்கள் நடக்கும், உறவுகள் கிடைக்கும். அதே போல கர்ம குருவால கடமை முடியும், வாழ்க்கையில நல்லது கிடைக்குங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு வாய்ப்புகளாக தேடி வரும். வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க. இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் நல்ல ஒரு வாய்ப்பினால் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள். நன்றி.